ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு யாயா ட்வின்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னா, ஓல்டு ரைஸ் பேக் வச்சு நம்ம வந்து 6 வகையான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் எடுத்துக்கிறது ஒரு ரைஸ் பேக் ஒன்று எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம அடி பாட்டமை மட்டும் நம்ம கட் பண்ணணும். நம்ம இந்த அடி பாட்டம் மட்டும் அடியில் மட்டும் கொஞ்சமாக நம்ம வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணால் அந்த ஸ்டிச்சை மட்டும் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இது சைடில் வந்து மடிப்பாக இருக்கும், அதை சரி பண்ணிவிட்டு நம்ம இந்த ஜாயிண்டையும் நம்ம வந்து ஒரு சைடு மட்டும் ஜாயிண்ட்டை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து நீட்டாக வர மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒரு சைடு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி நம்ம பிரித்து பார்த்தோம்னாக்கா நமக்கு ஒரு தார்பாய் மாதிரி கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி தார்பாய் மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து பருப்பு, அரிசி, கோதுமை, மிளகா செலவு இந்த மாதிரி நம்ம வந்து காய வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு நம்ம பேப்பர் போட்டு நம்ம காய வச்சோம்னாக்கா நமக்கு வந்து அப்படியே கிழிஞ்சி வந்துடும். துணி போட்டாலும் நமக்கு வந்து சுருங்கி வந்துடும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம தார்ப்பா மாதிரி யூஸ் பண்ணாக்கா நமக்கு வந்து சுருங்காது, கொள்ளாது. நமக்கு பத்தலைன்னா கூட இதே மாதிரி இன்னொரு சாக்கு பையை வந்து நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம காய வச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கூட்டி விடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கூட்டி விட்டுட்டாக்கா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதை நம்ம வந்து டப்பாவில் கொட்டுறதுக்கு கூட ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம துணியால் நம்ம கொட்டக்குள்ளே அது வந்து நமக்கு சுருங்கி வந்து கீழெல்லாம் கொட்டிக்கும். இதில் வந்து நமக்கு கீழே கொட்டவே கொட்டாது. அழகாக சூப்பராக டப்பாவில் கொட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மடித்து வச்சு மறுபடியும் மடித்து நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்கா மறுபடியும் தேவைப்படுறப்ப மறுபடியும் காய வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம மடித்து வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, இந்தமாதிரி தார்பாய் நம்ம இதேமாதிரி இன்னொரு சீட்டு தார்பாயில் ரியாமனை வச்சு நம்ம வெங்காயம், தக்காளி, காய்கறிலாம் நம்ம கட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நைஃப் வச்சு கட் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி தார்பாயை வச்சு விரித்து நீங்கள் அது மேலே வச்சு நம்ம கட் பண்ணோம்னாக்கா நமக்கு வெங்காயத்தோல், காய்கறிலாம் வந்து கீழெல்லாம் ஈரமாகாது, நமக்கு தரையெல்லாம் ஈரமாகாது, அழுக்காகாது, கரையாகாது. நம்ம இது மேலே வச்சு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எடுத்துகிட்டு போய் கொட்டுறதுக்கும் நம்ம இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு போயிட்டு டஸ்ட்பினில் கொட்டிட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணலாம். நமக்கு இந்த மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டா கூட நம்ம வந்து தரையில் டக்கு நம்ம அள்ளுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணாக்கா அப்படியே மூடி விட்டுட்டா பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகேங்களா? டிப் நம்பர் 3, இந்த மாதிரி நான் ரைஸ் பேக்கோடைய ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னாக்கா, சப்பாத்தி மாவு நம்ம உருட்டைக்குள்ளே நம்ம சைட்லலாம் மாவு சிந்தும். அது வந்து தரையில் இருந்தாக்கா நமக்கு வந்து பிசுன்னு ஆகிடும். காற்றுல பட்டு ஈரமாகி நமக்கு வந்து தரை பிசுன்னு ஆகிடும். அதுக்கு வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணோம்னாக்கா நம்ம வந்து இதில் பேப்பர்லேயே நமக்கு கொட்டிடும். அந்த சாக்கு பையை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த மாவை கொட்டிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காய வச்சு மடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? டிப் நம்பர் 4, இது நான் ரவுண்ட் ஷேப்பு தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து அஞ்சரை பெட்டிக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை அஞ்சரை பெட்டிக்கு அடியில் நம்ம வச்சிட்டோம்னாக்கா
நம்ம வந்து அந்த கப்பெல்லாம் வந்து வைக்கும்போது நமக்கு துரு பிடிச்சிரும். சம்டைம்ஸ் நமக்கு வந்து துரு பிடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, கீழெல்லாம் சிந்திடும். இந்த மாதிரி வச்சா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்ட்டு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? டிப் நம்பர் 5, நான் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் அந்த மேட்டாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம வெங்காயம் தக்காளி இல்லை வெஜிடபிள்ஸு ஏதாச்சும் நம்ம இதில் வச்சுருந்தோம்னாக்கா, ஒரு குழம்புலாம் கூட நம்ம வச்சோம்னாக்கா கீழே ஊற்றிக்கிச்சுனாக்கா நமக்கு வந்து அடியெல்லாம் தட்டில் இருக்கிற எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து குழம்பாயிடும். க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி வச்சிட்டோம்னாக்கா நமக்கு வந்து லீக்கேஜ் ஆகக்குள்ள அந்த ட்ரேயில் மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? அடுத்த டிப் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ட்ரேயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ட்ரேயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளி நம்ம வைக்கும்போது தக்காளியிலேருந்து நீர் வரும். அந்த தண்ணி வந்து கீழே இருக்கிறது எல்லாத்துலேயும் வந்து நமக்கு லீக்கேஜ் ஆகும். அது வந்து கீழே இருக்க பொருளும் வீணாகிடும். அதனால் இந்த மாதிரி நம்ம தார்ப்பா போட்டோம்னாக்கா மேலோடு நின்று போயிடும். நம்ம அதை எடுத்து வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம யாயா ட்விஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.